தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. விசிக மது ஒழிப்பு மாநாட்டில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை குறித்த திருமாவளவனின் பேச்சுக்கு பாஜக கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. விளம்பர அரசியலுக்காக பெண் இனத்தை திருமாவளவன் கொச்சைப்படுத்தலாமா என பாஜக செய்தி தொடர்பாளர் பிரசாத் தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நாகராஜன், கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் திவ்யா. நேற்றைய தினம் விழுப்புரம் மாவட்டத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மது ஒழிப்பு மாநாடு நடந்திருந்துச்சு. திருமாவளவன் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தலைமையில் நடந்திருந்த இந்த நிகழ்ச்சியில பல்வேறு விஷயங்கள், பல்வேறு தீர்மானங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி அதில் கலந்து கொண்ட கூட்டணி கட்சிகள் உள்ளிட்ட பிரதிநிதிகளும் அரசுக்கு நிகராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நேற்று இந்த மாநாட்டுல பங்கேற்கிறதுக்காக சென்ற திருமாவளவனை விமர்சிச்சு பாஜகவினுடைய தமிழிசை சவுந்தரராஜன் பேசியிருந்த கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவிக்கக்கூடிய விதத்துல மாநாட்டிலேயே வச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேசியிருக்கக்கூடிய விஷயம் பாஜக தரப்புல இருந்து மிகப்பெரிய கண்டனத்தை கொண்டு வந்திருக்கு. குறிப்பா விளம்பர அரசியலுக்காக பெண் இனத்தை திருமாவளவன் கொச்சைப்படுத்தலாமான்ற கேள்வியோட பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநாட்டில் கலந்து கொள்ள சென்ற திருமாவளவன் குறித்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை தெரிவித்த கருத்தை திசை திருப்பக்கூடிய விதத்துல தரம் தாழ்ந்த உள்நோக்கத்தோட அக்கா தமிழிசை குடிக்க மாட்டார் என்று நம்புகிறேன் என கூறி இந்தியாவினுடைய மூத்த பெண் அரசியல் தலைவர், உலகம் போற்றும் வீர தமிழிச்சி டாக்டர் தமிழிசையை பழிவாங்கும் எண்ணத்துல மிகவும் கொச்சைப்படுத்தி கண்டிக்கத்தக்க வகையில் அருவருப்பாக திருமாவளவன் பேசியதை தேசிய பெண்கள் நல வாரியம் விசாரிச்சு அவர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ANS பிரசாத் கோரிக்கை வச்சிருக்காரு. திருமாவளவனுக்கு ஏன் இந்த திடீர் ஞானம் என்கிறார்கள்? திருமாவளவன் புத்தர், மகாத்மா புலே, புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், ஐயன் திருவள்ளுவர், ஐயா வைகுண்டர், ஸ்ரீ நாராயணகுரு போன்ற மாமனிதர்கள் கொள்கைகளை உள்வாங்கியவன், அந்த ஞான வம்சத்தில் இருந்து வந்தவன். அதனால் எனக்கு அந்த ஞானம் உதித்தது. நாங்கள் ஜாதி பெருமை மத பெருமை பேசி செய்பவர்கள் அல்ல, பகவான் புத்தரின் கொள்கைகளை பேசக்கூடியவர்கள் என்றெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் குறிப்பிட்டு பேசிய எந்த தலைவரின் சொல்லையும் செயலையும் கடைபிடிக்காமல் தமிழக மக்களின் குறிப்பாக பட்டியலின மக்களையும் பல ஆண்டுகளாக ஏமாற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெயரால் அரசியல் செய்து விடுதலை புலிகள் பெயரால் உலகமெங்கும் கலெக்ஷன் செய்து வயிறு வளர்த்து பல ஆயிரம் தமிழர்களை கொன்று குவித்து ராஜபக்சே வீட்டில் ஈனமும் இல்லாமல் மானமும் இல்லாமல் மண்டியிட்டு பரிசு பொருள் பெற்று கேளிக்கை விருந்தில் கலந்து கொண்டு தமிழினத்தை தலை குனிய வைத்த உங்களை பற்றி தமிழக மக்களுக்கும் உலகெங்கும் உள்ள தமிழ் கூறும் நல்லுள்ளங்களுக்கும் நன்றாக தெரியும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய ANS பிரசாத் பல்வேறு விஷயங்கள் இதில் பேசப்பட்டிருக்கிறதும், குறிப்பாக மத்திய அரசை பல்வேறு விஷயங்களில் விமர்சனத்துக்குள்ளாக்கக்கூடிய கருத்துக்கள் இருப்பதன் அடிப்படையில இந்த குறிப்பா தமிழிசை பத்தி பேசக்கூடிய விஷயத்தையுமே மையப்படுத்தி இந்த அறிக்கையில பெண்ணினத்திற்கே களங்கத்தை உருவாக்க முயன்ற நீங்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று திருமாவளவனுக்கு அவர் பாஜக தரப்புல இருந்து இந்த அறிக்கையை கொடுத்திருக்காரு. குறிப்பா அரசியலுக்கு அப்பாற்பட்ட அனைத்து கட்சிகளும் சமுதாய இயக்கங்களும் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு ANS பிரசாத் கோரிக்கையும் வச்சிருக்கிறாரு. திவ்யா, தகவல்களுக்கு நன்றி நாகராஜன்.